ஹலோ சார், கால் கனெக்ட் பண்ணலாங்களா? பண்ணுங்க. ஓகே சார், எந்த டவுட்டா இருந்தாலும் இப்பவே கேட்டுக்கோங்க. அகைன் கால் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, லைன்ல இருங்க. சரி. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் ஹலோ சார், நாங்க பேசுங்க சார். ஹலோ ஐயா, வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க? கருப்பையாவுக்கு என்ன வேணும்? வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க. யார் பேசுறீங்க? கருப்பையா தான் பேசுறீங்களா? ஆமாங்கய்யா. 2K கிட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? என்னங்கய்யா? ஹலோ, கேட்கலங்க ஐயா, இப்பதான் கேக்குது. 2000 பிறந்தீங்களா? ஆமாங்கய்யா. எப்படி நீங்க கருப்பையான்னு பேருக்கு ஒத்துக்கிட்டீங்க? வேற பேர் இருக்கா? அதாங்க பேரு. கருப்பையான்ற பேரை 2K கிட்ஸ் ஒத்துக்க மாட்டீங்களே. ஸ்டைலா ரமேஷ் சுரேஷ் தான் வைப்பீங்க. அதான் கேக்குறேன். எங்க அப்பா அம்மா அப்படி வச்சுட்டாங்க ஐயா. பரவாயில்லையே பரவாயில்லையே, ஒரு நல்ல பையனா இருக்கிறீங்களே. அப்பா அம்மா வச்ச பேரை மாத்தாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. கருப்பையான்னு சொன்னாலே ஒரு மாதிரி நினைக்கிற ஒரு இதுல புதன் வலுத்திருக்கின்ற, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுக்கே ஜோசியம் நல்லா வரும். ஒரு 2K கிட்ஸ் என்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருதுன்னு அர்த்தம். சின்ன ஒரு ரெக்வஸ்ட்ங்க ஐயா. சொல்லுங்க. உனக்கு 1/2 மணி நேரம் வளர்க்கணுங்க ஐயா ஜாதகத்தை. 1/2 மணி நேரம் எல்லாம் விளக்குறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. எவ்வளவு நேரமோ எனக்கு தேவைப்பட்டா 2 மணி நேரம் கூட விளக்குவேன். எனக்கு இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களோட பேசினேன். சரி. எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லைங்கய்யா. எனக்கு அதாவது 1/2 மணி நேரம் வளர்க்கறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? எனக்கு கொஞ்சம் விரிவா வளர்க்கணுங்க ஐயா. கேள்விகளை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க 1/2 மணி நேரத்துக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. கேள்விகளை கேளுங்க. என்ன கேட்கணும்? இந்த ராகுதசை எப்படிங்க இருக்கு? ராகுதசை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், ராகுதசைக்கு அதாவது லக்னாதிபதி லக்னம் வலுவா இருக்கிறதுனாலயும் ராகுதசை நல்லா இருக்கும். ஆனா ராகுதசை சிறு வயசுல வரக்கூடாது. அதனால அது உரிய பலன்களை அப்படி ஒண்ணும் பெருசா செய்யாது. 2028க்கு பிறகு குருதசை தான் உங்களுக்கு வாழ்க்கை. 8/12 சுபத்துவத்தின் அடிப்படையில பிறந்த ஊரை விட்டு, திண்டுக்கல்லை விட்டு, வெளி மாவட்டம் வெளிநாடுன்னு தூர இடங்கள்ல இருப்பீங்க. ராகுதசை சிறு வயதுல வரக்கூடாது. அதனால 10 வயசுலயே ராகுதசை வந்துருச்சு. 28 வயசுக்குள்ள அது என்ன பண்ணும்? தகப்பனாகக்கூடிய வேலைகளை பண்ணும். அவ்வளவுதான். ராகுதசை சந்திர புக்தியில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு, குருதசையில இருந்து தான் லைஃப். ராகுதசையை பத்தி பேசவே கூடாது. ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சிறு வயதுல வேலை செய்யணும். அடுத்து வேற எனக்கு இப்ப 23 வயசு ஆகிய 23 வயதுக்குள்ள கடுமையான கெடுபலன் செஞ்ச புத்தி எதுங்கய்யா? என்ன நடந்தது? ஜோதிடம்ன்றது முதல்ல தெரியுதா என்னன்ட்டு? டாக்டர் கிட்ட போய் கையை நீட்டிக்கிட்டு எனக்கு என்ன வியாதிங்கன்னு கண்டுபிடின்னு சொல்லுவியா? எனக்கு அதுக்குதாங்க நான் மெயினா இது பண்ணுது. பிரச்சனையே அதுதான். உனக்கு கெடுபலன் செய்யற கிரகமே புதன் தான். ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஜோதிடம்ன்றது ஒரு கால்குலேஷன். லக்னாதிபதி கெட்டாலே இப்படி பலவீனமான அமைப்புகள் வந்துடும். லக்னாதிபதி கெட்டு இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சம் பண்ணாலே 40 வயசுக்கு பிறகுதான் என்ன உனக்கு தேவைன்றதே உனக்கு உணர முடியும். முதல்ல ஜோதிடத்துல என்ன கெடுபலன் நடக்கும் அப்படிங்கறதான் கேட்கணுமே தவிர நடந்ததை பத்தி கேட்கவே கூடாது. நடந்ததை பத்தி உனக்கு ஜோதிட ரீதியா தெரியும்ல? நடந்ததை பத்தி ஜோதிட ரீதியா தெரியறதுக்கு கூட உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ராகுதசை முழுக்கவே கெடுதல் தான் உனக்கு. அதான் கடுமையான கெடுபலன் செஞ்ச புத்தி. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்றும் நடக்கும். முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன பேசினாலும் திருப்தி வராது. நீ ஜோசியம் பார்க்காத. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் 8ல போய் செவ்வாசனை எல்லாம் மறையக்கூடாது. ஜோதிடம் கேட்பதே எப்படின்னு சொன்னா, டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவியா, இல்ல தலை வலிக்குது, கால் வலிக்குது, நேத்து கீழே விழுந்து அடிபட்டேன்னு சொல்லுவியா? சொல்லு. டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்ப? தலைவலிக்கு காய்ச்சல் அடிக்குன்னு கேட்பேன். ஆமா, எனக்கு என்ன செய்யுதுன்னு கண்டுபிடின்னு சொல்லுவியா? அப்புறம் ஏன் ஜோசியத்தை எனக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குற? உனக்கு என்ன நடந்ததுன்றத கண்டுபிடிக்க முடியும்னால இந்த அப்பாயின்மெண்ட் அது அவசியமே இல்லை.
ஜோதிடம்ன்றது எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஏது நடக்கும்ன்றது விஞ்ஞான ரீதியா சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கலை. நீ பரிகாரம் பண்ற ஜோசியத்தை போய் ஏமாறுறதுதான் வேற. நான் அப்ப உனக்கே ஜோசியம் தெரியற அளவுக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வர்ற? நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் தாங்க. தேவையே இல்லை. அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வேணா என்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வா, உனக்கு அமௌண்ட்டை திருப்பி தர சொல்றேன். நீ கத்துக்கிட்டு நீ அப்புறம் ஜோசியத்தை கேட்கலாம் எனக்கு என்ன நடந்ததுன்ட்டு. உனக்கு அறிவு இருக்கு இல்லையா? சந்திரனுடைய பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரன் சந்திர அதியோகத்துல புதன் சுக்கரனோட தொடர்பு கொண்டு இருக்கிறார்ல, சரியா? உனக்கு ஜோதிட அறிவு இருக்கு இல்லையா? அத வச்சு நீ கண்டுபிடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா? எந்த ஒரு ஜோதிடத்தையும் இதை கேட்க கூடாது. இப்படி கேட்கறதுனாலதான் ஃப்ராடு தன்னங்கள் வருது. டாக்டர்கிட்ட போனா மட்டும் தலைவலிக்குதுன்னு சொல்றீல, சரியா? சரி, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். அமௌண்ட்டை உனக்கு திருப்பி அனுப்ப சொல்றேன். சரியா? உனக்கு திருப்பி வராது. சரிங்கய்யா. உனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியல, சரியா? சரிங்கய்யா. உடனே உனக்கு அமௌண்ட்டை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. சரி, வச்சுட்டுமா? சரிங்க.